வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு இந்த நூற்றாண்டில் தமிழில் வந்த சிறந்த 5 திரைப்படங்கள். முதலாவதா பார்க்க போற திரைப்படம் விசாரணை. இந்த திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கினாரு. இந்த படம் வந்து லாக்அப் அப்படிங்கிற ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா காவல்துறை சித்திரவதைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ வந்து லாக்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணுறாங்க, ஒரு தவறு செய்யாதவங்களை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து போல்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அரசியல், ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த வந்து கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாராலுமே வந்து போற்றப்பட்டது, பல சர்வதேச விருதுகளையும் இந்த திரைப்படம் பெற்றது. ஸோ அந்த விதத்தில் இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் மேற்கு தொடர்ச்சி மலை. இயக்குனர் லெனின் பாரதி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. ஸோ இந்த திரைப்படம் வந்து தொழிலாளர் வர்க்கம் எந்த அளவுக்கு சுரண்டப்படுது, அதோட நிலைமை வந்து இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. இதை வந்து ரொம்ப வந்து யதார்த்தமான முறையிலையும் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த பெரும்பாலான நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க தொழில்முறை நடிகர்கள் கிடையாது. அந்த ஊரில் வாழ்கிற மக்களே வந்து நிறைய பேரை வச்சு அவங்களே வச்சு எடுத்திருப்பாரு. அது ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்தில். ஸோ அதே மாதிரி வந்து கேமராவும் வந்து ஒரே ஒரு ஆங்கிள், நம்ம அதாவது க்ளோஸ்அப் ஷாட்ஸே இல்லாமல் இந்த படத்தில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் தொழிலாளர்கள் இங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அவங்க தினம் தினம் வந்து மலையை கடந்து வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டில் வந்து தொழிலுக்கு போவாங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், ஸோ அங்கே இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்துக்கான பிரச்சனைகள், இங்கே நிலம் இருந்தும் வந்து அவங்களால வந்து நிலத்தை வந்து அவங்களால காப்பாற்ற முடியல, தக்க வைக்க முடியலன்ற பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கதைக்களம் வந்து உலகமயமாதலுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நடக்கிற விஷயமா வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து காலத்தை வந்து அப்படி இயக்குனர் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதன் மூலமாக இது வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம், பெரிதும் பலராலும் புகழப்பட்ட திரைப்படம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ராம் அவர்களின் கற்றது தமிழ். இந்த திரைப்படம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கோம். அதாவது தமிழ் மொழி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பற்றி பேசியிருக்கோம். அதாவது ஆங்கில மொழியோட ஆதிக்கத்தால் தமிழ் மொழி எந்த அளவுக்கு நசுக்கப்படுது, தமிழுக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப போல்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமா அதை வந்து அந்த ஹீரோவோட கேரக்டர் ஜீவா பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் மூலமாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் ஒரு முக்கியமான இஷ்யூவை கையில் எடுத்து பேசுனதுனால இந்த படம் நிச்சயமாக ஒரு முக்கியமான படம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் ராஜமுருகன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த ஜோக்கர் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பேசியிருக்கோம், குறிப்பாக ஊரக பகுதிகளில். ஸோ இது வந்து என்னென்னா, அதாவது கழிவறை இல்லாத சிக்கலை வந்து ஒரு பெண் வந்து சந்திக்கிறதா வந்து கதை இருக்கும். ஸோ அவங்க வந்து திருமணம் ஆகிட்டு போகிற வீட்டில் கழிவறை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுவாங்க. ஸோ அரசாங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா லைக் கழிவறை கட்டி கொடுக்குற திட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டங்களை வந்து இவங்க வந்து பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஊழல், அந்த மாதிரியான விஷயங்கள்னால அதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள், ஸோ அதை வந்து பேஸாக வச்சு அந்த கதாபாத்திரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லீட் ரோலில் நடித்தவங்களும் சரி, குரு சோமசுந்தரம் அவர்களும் சரி, ரம்யா பாண்டியன் அவர்களும் சரி, ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த கதாநாயகன் வேடத்தில் நடித்தவர் பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரமே வந்து தன்னை வந்து ஒரு குடியரசுத் தலைவராக வந்து சித்தரிச்சுக்கிட்டு வந்து நடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு புது பொலிட்டிக்கல் சட்டையரில் ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கோம். இந்த படம் ஒரு முக்கியமான இஷ்யூவை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி பொதுமக்களுக்காக போராடுறவங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களை பற்றியும் வந்து ஆழமாக பதிவு செஞ்சுருக்கோம். அந்த விதத்தில் இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கூழாங்கல். இதை இயக்குனவர் PS வினோத்ராஜ். ஸோ இந்த திரைப்படம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி அடிப்படையாக மையமாக வச்சு பேசியிருக்கோம். அதாவது குடினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸு, அதே மாதிரி பசங்க இதனால் பாதிக்கப்படுறது, ஸோ மேல் டாமினன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த படமே வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்ப வர ஒரு பயணம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ அதுக்குள்ளே வந்து
இருக்கக்கூடிய பல மனிதர்களை வந்து இந்த படம் வந்து அவங்க மூலமாக வந்து கதையை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவங்கள் மனிதர்கள் மூலமாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து விஷுவலாகவும் வந்து ரொம்ப அழகாக வந்து திரு வினோத் ராஜ் அவர்கள் வந்து வடிவமைச்சிருப்பாரு. ஸோ அதுதான் இந்த படத்தோடைய சிறப்பு. அதே மாதிரி கிளைமேக்ஸும் வந்து ரொம்ப வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த படமும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் செஞ்சுரி. நம்ம இப்போ பார்த்த இந்த 5 திரைப்படங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது இந்த திரைப்படங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்யலை. ஆடியன்ஸ்க்கு வந்து இது பிடிக்கும் இல்லைனா வந்து அது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கதைக்கு உண்மையாக வந்து இந்த படங்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து தமிழ் சினிமாவை கொண்டு போகிற ஒரு படங்களாக இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து சர்வதேச அளவில் அங்கீகாரங்களும் கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அன்பர்களே இன்றைய நிகழ்ச்சி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தொடர்ந்து பல காணொலிகளை பெறறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.